நான் யூடியூப் மக்களை நீங்கள் இப்போ பார்க்குறது என்னென்னா காசு நகரத்தில் தமிழ் சங்கம் நடத்துகிற பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழா பார்க்க இந்த ஒரு ஆள் வேறு. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. என்னதுக்காக வந்து பொங்கலுக்கு போகிறீங்க? இன்றைக்கு நாங்கள் வந்து பொங்கல் விழாவை வந்து நாங்கள் சிறப்பிக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. சிறப்பு விருந்தினராக வெறும் பார்வையாளராக போகிறோம். நாங்கள் என்ன மாதிரி செய்கிறாங்கன்ட்டு நிறைய நாளைக்கு பிறகு நாங்கள் ஜெர்மனி அவனிங்க வீட்டை முன்ன பொங்கினது இல்லை. ஜெர்மனியில் எப்படி பொங்குறாங்கன்னு தெரியாதான்னு ஒரு பார்ப்போம். எப்படி பொங்குறாங்கன்ட்டு இவங்க எப்படி பொங்கலை வந்து செய்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைமா செய்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ காலமாக ஜெர்மனியில் வாசிக்கிறீங்க? சுமார் ஒரு வருஷத்துக்கு மேலான்னு வசிக்கிறேன். ஆனால் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இவர் வந்து சுவிஸுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து இந்த சினிமா பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையெல்லாம் இறங்கி நடத்துலேருந்து வந்திருக்காரு. நாங்கள் இப்போ இந்த பொங்கல் விழாக போய் கொண்டிருக்கிறோம். நடுவில் ஒரு பேரியர் போட்டிருக்காங்க. இன்னும் இதை தாண்டி போகிறவங்க தெரியலை. முன்னுக்கு ஒரு வெள்ளக்காரா தாத்தா வந்து எதிர்க்கு அவர் கோலம் தெளிக்கிறதுக்கு தண்ணி தெளிச்சு கொண்டிருக்கார். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாதிங்க வேற தண்ணி தெளிக்கிறார். இல்லைண்ணா கோலம் தெளிக்கிறேன் உப்பு போகிறோன்னு இப்படி சொல்லி கொண்டிருக்கீங்க. நான் சனம் என்ன நினைக்க போகுது, காலம் போகுது இங்கே வந்து அந்த உப்பு போடுவாங்க. இந்த ஐஸ் கரைஞ்சி அதை தணிச்சுக்கிறாரு. கண்ணாடி மாதிரி சரக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த வந்துட்டான். இந்த ஹோலில் தான் இன்றைக்கி தமிழ் சங்கத்திட்ட பொங்கல் நடக்க போகுது. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக நிறைய தமிழ் மக்கள் வரையினே தமிழ் கல்வி நிலையம் தமிழ் கல்வி நிலையமாக நிறைய தமிழ் கல்வி நிலைய சிறார்கள் அவர்களது பெற்றோர்கள் எல்லாரும் வரையினோட எதிர்பார்க்கணும். வித்தியாசமான முகங்களை எல்லாம் நாங்கள் இவன் வந்து வேறுங்க இங்கே டொஜ்ஜிலாங்க இருப்பேன் தமிழ் தெரிஞ்சாலும். அதனால் உங்களுக்கு வீடியோவில் உள்ள எடுக்க தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருந்த முகங்கள் இப்போ என்னோட வார வரையே எங்கே இலங்கை திருநாட்டை ஸ்ரீலங்கான்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாரு பாருங்க. இலங்கை நாட்டில் இருந்த அந்த ஓர்கள் வந்து இந்த நாட்டு மொழியை படித்து இந்த நாட்டு மொழியுடன் கூடுதலாக பேச்சுவார்த்தையை வச்சிருக்கார்கள். இந்த ரங்கிடம் உள்ள கோபுரம் கதவு தராங்கண்ணே. கதவு தரவா என்ன போடுங்க சார். என்னென்னு இது நான் வீட்டை போய் தான் போய் சொல்கிறேன். இல்லை அது வரவே இல்லை. தலைவர் சும்மா மூணாங்க வச்சிருக்காரு. இங்கே பேர் வந்த உடனே ஒரு அண்ணா ஒரு நல்ல போட்டோ எடுத்து அண்ணாவை சிறப்பி அண்ணா இங்கே இதுதான் தமிழ் சங்கத்தில் வந்து சாப்பாடு பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது பின்னால் பார்த்தீங்கன்னா எங்களை தமிழாக இடம் பிடிக்கிறதுக்காக ஜக்கெட்டில் போட்டிருக்காங்களோ ஒரு காலத்துக்கு. தமிழ் மொழி பேசுபவர்கள் அனைவருக்கும் தாய்மொழியாக தமிழ் மொழி சிறந்து விளங்குகிறது. இயல் இசை நாடகம் தமிழாய் மலர்ந்து கன்னி தமிழாய் செந்தமிழாய் பண் தமிழாய் பைந்தமிழாய் பலவர் ஒரே மொழி தமிழ் மொழியாகும். தமிழ் மொழி எங்கள் உயிராகும் பன்மொழி கல்வியும் பல்கலை நுட்பமும் பயிற்றுவிக்கும் தமிழாலயம் எங்கள் தமிழாலயம். பன்மொழி கல்வியும் பல்கலை நுட்பமும் பயிற்றுவிக்கும் தமிழாலயம் எங்கள் தமிழாலயம். கல்வியும் கலையும் தமிழ் மொழி எங்கள் மொழியாகும் கல்வியும் கலையும்
கல்வியும் கலையும் இரு கண்கள் நல் தமிழ் மொழியங்கள் உயிராகும் கல்வியும் கலையும் நம் இரு கண்கள் நல் தமிழ் மொழியங்கள் உயிராகும் பாவலர் போற்றிடராளர் வாழ்த்து என்றென்றும் வாழிய தமிழாலயம் எங்கள் தமிழாலயம் பாவலர் போற்றிடராளர் வாழ்த்து என்றென்றும் வாழிய தமிழாலயம் எங்கள் தமிழாலயம் பாவலர் போற்றிடராளர் வாழ்த்திட என்றென்றும் வாழிய தமிழாலயம் பாவலர் போற்றிட நாவலர் வாழ்த்திட என்றென்றும் வாழிய தமிழாலயம் கல்வியும் கலையும் நம் இரு கண்கள் நல் தமிழ் மொழியங்கள் உயிராகும் தம்மொழி கல்வியும் பல்கலை நுட்பமும் பயிற்றுவிக்கும் தமிழாலயம் கல்வியும் இதை உணர்ந்து தமிழர்கள் நாம் உழவுத் தொழிலை போற்றி தமிழ் புத்தாண்டில் பொங்கல் திருநாளை கொண்டாட மகிழ இங்கு கூடி நிற்கின்றோம். தமிழ் இனம் தனது அடையாளங்களை இழந்து விடக்கூடாது என்ற எமது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் சிந்தனைக்கு அங்காகவும் புலம்பெயர் வாழ் என்பவர்கள் தாய்மொழிதான் ஒருவரின் இன அடையாளத்தை பேணும் என்பதையும் நன்கு உணர்ந்து கொண்டனர். அந்த வகையில் உதயமாகியவையே தமிழாலயங்கள். ஜேர்மன் தமிழ் கல்விக் கழகத்தில் ஒரு கிளையாக அங்கம் கொள்ளும் கால்சுகை தமிழாலயம் தமிழையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்கும் உயரிய பணியில் கடந்த 30 ஆண்டுகாலமாக ஒரு தலைமுறை கடந்து மிடுக்குடன் தலையில் நிற்கின்றது. அந்த வகையில் கால்சுகை தமிழாலயமானது எமது மக்களுடனே வேளாவேடம் தமிழர் புத்தாண்டு திருநாளை எழுச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்ற அதே வேளை வருடம் நல்ல மழை இருக்கு. இல்லை இந்த பிள்ளைகளுக்கு வேற தெரியாது மழை இருக்கு. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வெளிவோரும் காத்திலே
தலைவன் விழிகள் அசையும் அழகு தமிழர் வாழும் உலகு தலைவன் மரபுலகு வலிமிக தலைவன் மொழியழகோடு இனம் சுமந்தாடும் தலைவன் வரலாறு தலைவாசல் விழிவோரும் கார்த்திகை அடுத்த டீம் வந்து இன்று உலகத் திருநாள் பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். அகல உழுவதை விட ஆளு உழுதல் நிலத்துக்கு நற்பெயர் தருமா? அகல உழுவதை விட ஆளு உழுதல் நிலத்துக்கு நற்பெயர் தருமா? ஆளு உழுதிட மண்ணின் தன்மை உயரும். ஆளு உழுதிட மண்ணின் தன்மை உயரும். மண் உயர்ந்தால் நல்லுயிர் மெம்ப. மண் உயர்ந்தால் நல்லுயிர் மெம்ப. நெல்லுய்ந்தால் மென்னன் செங்கோலாட்சி உயர்வெம்ப. நெல்லுய்ந்தால் மென்னன் செங்கோலாட்சி உயர்வெம்ப. மென்னன் செங்கோலாட்சியில் குடிமக்கள் உயர்ந்தவர். இதெல்லாம் அவனை சிங்கம் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டான் அவன் போய் கிளம்பிடுவான்